நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு நம்ம டேங்கை சஜஸ்ட் பண்றீங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் டீம் சார்பா மிகப்பெரிய நன்றிகள்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் செங்கல்பட்டு மாவட்டம்ங்க. இந்த இடத்துலையும் இவங்களோட சிவில் இன்ஜினியர் தான் நம்ம டேங்கை இந்த கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 2 டேங்க் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ரெண்டுமே 1200 லிட்டர். ஒன்று இந்த வீட்டுக்குங்க, இன்னொன்று இவங்களோட நெய்பர் வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் கிளீன் பண்ற மாதிரி இந்த டேங்க் க்ளீன் பண்ண தேவையில்லை. செப்டிக் டேங்க் நிறைஞ்சதுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கல்ல, இந்த டேங்க் என்றைக்குமே நிறையாதுங்க. எப்படின்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியா நல்லா சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாதுங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு விட்டுக்கலாம். செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கார்டன் இல்லைன்னா ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் கூட விட்டுக்கலாம். எனக்கு கார்டனும் கிடையாது ட்ரைனேஜும் கிடையாது அப்படின்னீங்கன்னா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. தண்ணி பூமிக்கு கீழே இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவாங்க. அதனோட விலை 1500லேருந்து 2000 வரைக்கும் வரும். ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் நீங்கள் அந்த செலவு பண்ணியே ஆகணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால நீங்கள் என்றைக்குமே பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லை. நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தான் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே தான் இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிட வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஃப்யூச்சரில் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்க முடியுங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த டேங்க்ல இருக்குது. அதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.